ஓகே, அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஃபுட் ஈக்குவல் டு பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே எண்ட் ஆகி இருக்கிற ஒரு விஷயம் தான் அரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரேஸ் எல்லா டைப்பான டேட்டா டைப்ஸுமே சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்ட்ரிங், இன்டீஜர், நம்பர் இந்த மாதிரி எல்லா டைப்ஸுமே சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கன்சோலில் இது பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா console.log of food அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி அரேயை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. பட் இன்கேஸ் ஃபுட் ஆஃப் 0, அதாவது இது அரேன்றது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2 அப்படின்னு சொல்லி இப்போ ஃபுட் ஆஃப் 0 அப்படின்றது எனக்கு வந்து பீஸா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேஸை அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் food of 0 equal to bananas அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை கன்சோல்ல பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா console.log of food இப்போ எனக்கு பனானாஸ், பர்கர், சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு அரேயை நெஸ்டட் அரேயாகவும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் அப்படின்னா டீம் ஈக்குவல் டு இன்சைட் த அரே இப்போ ஒரு அரே வச்சுக்கிறேன் இதுல அப்படின்னு சொல்லி இப்படி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து 2 அரே, 2 அரேஸ் வந்து ஒரே அரேக்குள்ள நெஸ்டட் ஆகியிருக்கு. இந்த அரேயை நமக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா console.log of team இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு shoes 2, socks 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுல ஒரு இண்டெக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா team of 1, 1 of 0. இந்த டீம் ஆஃப் 1 of 0 அப்படின்னு சொல்லி எதை பாயிண்ட் பண்ணிருக்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அரேன்றது 0, இந்த செகண்ட் அரேன்றது 1, இந்த ஃபர்ஸ்ட்ன்ற இப்போ இங்க 1 அப்படின்னு இருக்குது. இது எந்த அரே அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணும், அதாவது ஃபர்ஸ்ட் அரே. இதுல 0 அப்படின்றது இந்த சாக்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 of 0வை ரன் பண்றேன் அப்படின்னா நமக்கு சாக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, இதுல எப்படி அரேஸ்ல இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்றது அப்படின்னா டீம் 1 of 0 equal to red socks இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டீமை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா console.log of team இப்போ எனக்கு சாக்ஸ்க்கு பதிலாக ரெட் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, நமக்கு எல்லா அரேஸ்லையுமே ஒரு காமனான ஒரு மெத்தட் அப்படின்னா forEach அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த forEach மெத்தட்ல வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபுட் ஸ்டார்ட் forEach அப்படின்ற மெத்தட்ல ஃபங்க்ஷனுக்கு எலமெண்ட் அப்படின்ற ஒரு பெராமீட்டர் பாஸ் பண்றேன். இந்த பெராமீட்டரை console.logல பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இது பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இது ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கன்சோல்ல பிரிண்ட் பண்ணுவோம். பீஸா, பர்கர், சாண்ட்விச் அப்படின்ற ஒரு அரேவை தனித்தனி எலமெண்டா எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு forEach அப்படின்ற மெத்தட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு காமன் வேஸ் ஆஃப் அரே மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அரேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.